எம்சிசி தாளம்பூரில் 11th பிளேயர் நித்யானந்தா அவர் விளையாட மாட்டார். அவர் வேற தொகுதி. ஸோ அவரோட நேம் மட்டும் கட் பண்ணிடுங்க ப்ளீஸ். பரத் கொஞ்சம் மெசேஜ் பாஸ் பண்ணுறங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே பேட்ஸ்மேன் உள்ள போங்க. அம்பையர்ஸ் வந்துட்டாங்க. பேட்ஸ்மேன் உள்ள போங்க. சங்குமார் அண்ணன் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி. ஐபிஎல் போட்டி அனைத்து போட்டிகளும் ரத்து செய்யப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு நற்செய்தி கிடையாது, உங்களுக்கு தான் இது நற்செய்தி. எப்படி சொல்லுங்க பாப்போம். ஆர்சிபி ஃபேன்ஸ் உங்களுக்கு தான் நற்செய்தி. நாங்கள் கப்பு வின் பண்ண போற டீம் சதி நடக்குதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு தான் நற்செய்தி. கடைசியா வருவீங்க, தோப்பீங்க. அது இந்த தடவை அந்த சம்பவம் நடக்காது. ஸோ இது உங்களுக்கு நற்செய்தி தான். நாட்டுக்காக விட்டு கொடுத்துட்டோம். நாடு தான் முக்கியம் எங்களுக்கு. கப்பை விட நாடு தான் முக்கியம். ஸோ ஆட இருக்கும் அணியினர் ராக்கிங் ரைடர்ஸ் வர்சஸ் எம்சிசி தாழம்பூர். டாஸில் வெற்றி பெற்ற ராக்கிங் ரைடர்ஸ் டாஸில் வெற்றி பெற்ற எம்சிசி தாழம்பூர் பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்ஸ்மேன் உள்ள போலாம். பேட்ஸ்மேன் உள்ள போங்க ப்ளீஸ். ஃபீல்டர்ஸ் எல்லாம் வெயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்ஸ்மேன் உள்ள போங்க. இந்த நாள் 7வது போட்டி இது. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் டைட்டன்ஸ் திருப்போரூர் வர்சஸ் டைகர் 11 மாமல்லபுரம், அதாவது வெம்புருசம். தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். டீம்ஸ் வந்துட்டாங்க. ரெடி அம்பையர். கரெக்டா பிளேஸ் பாத்துடுங்க. பின்னாடி எனக்கு வா.
அடுத்த மேட்ச் மோகமா ஆரம்பிச்சிருக்கு. ராக்கிங் ரைடர்ஸ் மடையாத்தூரா கரெக்டா சொல்லுங்க யாராச்சும். வெர்சஸ் எம்சிசி தாளம்பூர், அது கரெக்டா படிச்சிட்டேன். ராக்கிங் ரைடர்ஸ் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா டாஸ் வின் பண்ணது மடையத்தூரா? ஓகே, மடையத்தூர். ஸோ ராக்கிங் ரைடர்ஸ் மடையத்தூர் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா டாஸ் வின் பண்ணது எம்சிசி தாளம்பூர். டாஸ் வின் பண்ணி அவங்க ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. கைலாடி ஓகே, அது ஒரு ஒயிட் பால். முதல் ஓவர் போட்டுட்டு இருக்கிறது தீனா, எம்சிசி தாளம்பூர் அணிக்காக. அவுட் சைட் எட்ஜ் கீப்பர் பக்கத்துல தான் போயிருக்கு, பட் கஷ்டம். அதோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. ராக்கிங் ரைடர்ஸ் மடையத்தூர் 8 ஓட்டங்கள் எடுத்து விக்கெட் இழப்பின்றி ஆடிட்டு இருக்காங்க. உள்ள மூர்த்தி அண்ட் டேனிஷ் ஆடுறாங்க. அண்ட் தீனாவோட ஓவர் 8 ரன்னுக்கு போட்டிருக்காரு, விக்கெட் எதுவும் எடுக்காம. ஆமா லாஸ்ட் ஓவர் போட்டியா? எனக்கு அப்புறம் போட்டா நிப்பானடா. இவனா லாஸ்ட் ஓவர் பவர் பிளேனா? லாஸ்ட் ஓவர் போட்ட தெரியுமா? வா 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 வா. வெளிய போயிடலாம், இப்ப லாக் போயிடலாம். நான் ரெடினாடா. கீப்பர் 2 போடலாமா அப்படியே? ஒரு நிமிடம் நான் வெளிய நின்னுறேன். வாங்க பாஸ்டா வாங்க. ஒரு வெளிய நின்னு போடுங்க. இன்னொரு ஆள் யார் வெளியா? அங்க ஆடுறா. எங்கடா? ஸ்டார்ட் வா. ஒண்ணு இல்ல, வரதுக்கு டிலே ஆயிடுச்சு, அதனால பாட்டு இல்ல. காணவில்லை போஸ்டர் அடிச்சதுக்கு அப்புறம் தோ கிடைச்சிருக்காரு நம்ம அருண்குமார். கொஞ்ச நேரம் கழிச்சு. ஆமாங்கய்யா, ஒரு சிறிய இடைவேளை. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ராக்கிங் ரைடர்ஸ் 8 ஓட்டங்கள் எடுத்து விக்கெட் இழப்பின்றி உள்ள ஆடிட்டு இருக்காங்க. வெயில் நல்லா பல்ல காட்டுதே, சுடீர்னு அடிக்குது. யார்கர் பால். ஒரு சிலரை தவிர இந்த யார்கர் எக்ஸிகியூஷன் நீங்க கொஞ்சம் கரெக்டா வந்திருக்குது. நேத்து மாதிரிலாம் இல்லை, நேற்று நிறைய புட்டாஸ் லோ புட்டாஸ்ன்னு சொல்லி மாற்றி வந்துச்சு. ஒரு வகையில் ஹாப்பி. அவுட் சைடு ஆப்ஷன் போட்டாலும் நான் ஸ்ட்ரைட்டாகத்தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பேட்டர் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இதேதான் ஒரே ஷாட்டு, பால் மாற்றி போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஐடியா. இறங்கி வந்து அடிக்கணும் முயற்சி பண்ணியும் பால் டாட் முடியல. இந்த பால் என்ன ஆகுது பாப்பா. யார் வின்னர்? மிஸ் பண்ணிட்டாருங்க, மறுபடியும் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த பேட்டர் வர்சஸ் பவுலர் காம்படிஷன்ல பவுலர் லீடிங்ல இருக்காரு. கேட்ச் வாய்ப்பு இல்லை. ஓவர். இந்த ஓவர்ல வின் பண்ணது பவுலர் அப்படின்னு தான் சொல்லணும். மாத்தி லைன் நேரத்துல போட்டு சூப்பரா பேச மிக்ஸ் பண்ணி விட்டு ஓவர் சூப்பரா முடிச்சிருக்காங்க. சாங் ப்ளீஸ். எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு ஃபேர் ஜாலி இந்தியாவிலே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துக்கிறேன்? பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கு. அவ்வளவுதான் டைரக்ட் பண்ணு. ஓய் கமேஷ் தங்க போடா.
சாரி பிள்ளைங்களா, டைலாக்லேயே பாட்டு போயிடுச்சு. அடுத்து பீட்டு வரும், ரெடியாக இருக்கு. நம்மால் எடுத்து வச்சிருவாப்ல. ஓகே, போன ஒரு சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த பேட்டர் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. அப்பையிலேருந்து ஸ்ட்ரைக்கர் டீசெண்டாக ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. ஆமாம், நல்ல பால் தான் சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் நல்ல பால் தான் போட்டிருக்கிறாரு. ஷாட், நோ மேன்ஸ் லேண்ட். 2 ரன் கேரண்டியா. எஸ், வாரண்டியோட 2 ரன் எடுத்துருக்காங்க. எப்படி சிங்க லைன்ல வந்துரு. இங்க எப்படி அடிச்சு சிங்க ஓடுறாங்க, நம்மளால ஓட முடியாது. ரன் மேக் பண்றது கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க. சார் போலாம். ஷாட், ஏவா சிங்க ரைட்ல ஆள் இருக்காங்க. ஓடி வருவாங்க கண்டிப்பா. இதே மாதிரி தான் மறுபடியும் ஒரு பவுண்டரிஸ் பத்தி பெருசா பார்க்கல. ஓவர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஃபுல் டாஸ். ஆனா அதுவும் பெருசா போகல. பால் படலையா இல்ல சரியா அடிக்க முடியலையா அப்படின்றது தெரியல. ஒரு வெயில்ல எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்களோ. எட்ஜ் கவர் பாயிண்ட்ல ஆள் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. 2வது ரன் வேணாம்னு நின்ட்டாங்கப்பா. நல்ல ஐடியா தான், பட் இல்லங்க ஓடுறாங்க. ஓகே, கிரீஸ்குள்ள தான் பேட்டர் இருந்திருக்காரு. த்ரோ கொஞ்சம் பார்த்து அடிச்சிருந்துருக்கலாம். 2 ரன் போயிருந்திருக்காது. ஸ்லோ பால்ல பீட்டன் ஆயிட்டார் பேட்டர். நைஸ் ஐடியா from the bowler. And over. And over only will score 15. அடிக்கணும்னு முயற்சி பண்றாங்க, பட் பால் பட மாட்டேங்குது. முடியவே முடியாதுன்னு பால் வேலையை காட்டுது போல. சிங்கிளா எடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா பவுண்டரி பெருசா தேவை. ஏன்னா 70 ரன் தான் வந்து டிஃபெண்டிங் ஸ்கோரா இன்னைக்கு இருந்திருக்குது. கம்மியான ஸ்கோர் எல்லாம் ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. எட்ஜ், ஐயோ நல்ல கேட்ச் அட்டெம்ப்ட். கொஞ்சம் வேகமா டைவ் அடிச்சாரு. நோட்டும் போச்சே. பாத்து ஒரே பால்ல 2 மாங்கான்ற மாதிரி நடந்திருக்க வேண்டியது நடக்கல. பட் இட்ஸ் ஓகே. டவுன் தி லெக் வைட். ஆனா கீப்பர் வந்து ஸ்டிக் மேல தான் போச்சு அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருக்காரு. ஸ்லோ ரன்னிங், நல்லா டீசன்ட் லென்த். மீண்டும் வைடு. டவுன் தி லெக் போட்டா இங்கிட்ட ஆஃப் சைடு ஒரு லென்த் போடுறதா வழக்கமா வச்சிருப்பாங்க போல. வைட். ஸ்லோ ரன்னிங் நீங்க நிறைய பேர் போட்டு டீசன்டான லென்த்தையும் போட்டு பார்த்தாச்சு. மறுபடியும் அடிக்க முயற்சி பண்ணார், ஆனால் முடியவில்லை. ஆல்ல 2வது ரன் புஷ் பண்ணிட்டாங்க. ரன் அவுட். எனி பாசிபிலிட்டிஸ் கிடையாது. 2 ரன். ஓடி உழைக்கணும்னு சொல்ற மாதிரி ஓடி ரன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
எப்படி பேட்டர் மிஸ் பண்ணிச்சு? ரொம்ப சிரமம் தான். ஷாட் பட் பெருசா எதுவும் இல்ல. கரெக்டா கையில மிட் விக்கெட், கையில விக்கெட். இப்ப போடுங்கப்பா, கணத்துல கை வச்சது போதும். ஓகே 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 டிஜே. அப்பீல் கேக்குறாங்க, அவுட். இன்னொரு பேக் டு பேக் விக்கெட். இதே எதிர்பார்க்கலையே. அந்தோனே அடிக்கணும்னு போற முயற்சி நல்லதுதான். பட் ஆனா பேட்ல படலைனா இப்படிதான் எட்ஜ் ஆகிட்டு போங்க. இன்னொரு விக்கெட். ஓவர் முடிவுல ஸ்கோர் 21. நன்றி நன்றி நன்றி. நல்ல ஆட்டம் பாட்டம், ரொம்ப நன்றி. ஓகே, we are in the end game. ஸோ இதில் எவ்வளோ ரன் அடிக்கிறாங்கன்றதை பார்க்கணும். அடடா, ஸ்லிங் ஆம் ஆக்ஷன் மாதிரி இருக்குது. பட் ஆனால் கீப்பருக்கு நேராக கேட்ச்லாம் கொடுக்க கூடாதீங்க. ரன் அவுட், இனி ரன் அவுட். எஸ், ஓகே. எப்படி போட்டானே விக்கெட் விழுந்துருச்சு ஆக மொத்தத்துக்கு. பட் நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட் வேற. எஸ், வேற அவுட் ஆட்டிட்டாங்க. ஃப்ரீ ஹிட். ஓகே, இலவச அடி எங்க போக போகுது? ஷாட் ஓகே தான். பட் ஆனால் பெருசா டைமிங்ல செருப்பு இருப்பலாம் அத்து விட்டுட்டு ஃபீல்டிங் பண்றாரு. நல்ல ஃபீல்டிங். கேட்ச், எனி கேட்ச் இல்ல. அதெல்லாம் பிடிக்க முடியாது ப்ரோ. அம்மா இருங்க, அம்மா கத்திக்கிட்டு இருக்காதீங்கலாம் யாரும் சொல்லாதீங்க. ஸ்லிங்காம் ஆக்ஷன்ல முதல் பால் தான் தவறும். அடுத்த பால்லாம் கரெக்டா போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஓ, செம்ம ஃபாஸ்ட், செம்ம யாக்கர். நல்ல பால். ஓகே, லென்த்ல போட்டாலும் ஒரு டீசெண்டான ஒரு அடி. ஹிட் ஆஃப் லென்த் தட ஓடி வந்து பாலை கலெக்ட் பண்ணிட்டாங்கப்பா. இப்போ இந்த ஓவர்லையும் பெருசா பவுண்டரி எதுவும் இப்போ வரைக்கும் போல. பவுண்டரிஸே பெருசா போகல, அதான் உண்மை. ஓகே,
ஃபுல் டாஸ். வெளியே வா இல்ல கேட்ச் கைக்கா. நல்ல ரன்னிங் கேட்ச். பட் ஆனா நோ பால். எனக்கு வருத்தம்பா. துண்டு ஒரு தடவை தான் தவறுன்னு சொன்னேன், 2வது முறையா தவறி இருக்குது. ஓகே நோ பாலுக்கா? எஸ் நோ பாலுக்கு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. சர்மாஜி என்னன்னு கொஞ்சம் பாருங்க. கம்ப்யூட்டர் ஜி பார்த்து சொல்லுங்க. தலையெல்லாம் கை வைக்காதீங்க, அடுத்து பாட்டு வரும். சொன்ன உடனே ஒரு பாட்டு வரும். இருங்கய்யா, டிஸ்கஷன் போயிட்டு இருக்குல்ல. அண்டு ரிவ்யூ ஃபெயில் ஆகிருச்சு. அது நோ பால் இல்லைன்ற மாதிரி ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நோ பால் ஸ்டாண்ட்ஸ். ஓகே கொஞ்சம் பேச மாற்றி ஏமாத்தலான்னு பார்த்தாரு. பட் ஆனால் வெளியே போட்டு அவரை ஏமாத்திக்கினார். ஸோ ஒரு வைட். மறுபடியும் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுதா? ஓகே ஹார்ட் லென்த்தில் போடப்பட்ட பால். ஒரு ரன் மட்டுமே, அடிக்க முடியலை. ஓகே ஒரு டாட் பால். அண்ட் டாட் பாலோட கதம் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. டீசெண்டான ஒரு பவுலிங். ஒட்டு மொத்தத்துக்கு சேர்த்து 36 அடிச்சா வின்னு. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் டைட்டன்ஸ் திருப்போரூர் வர்சஸ் டைகர் 11 மாமல்லபுரம் வெம்புருசம். 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். டைட்டன்ஸ் கேப்டன், டைகர் 11 வெம்புருசம் கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வாங்க. போட்டு பார்க்கக்கூடாது, போட்டு பார்க்க. டைகர் 11 மாமல்லபுரம் கேப்டன், டைகர் 11 மாமல்லபுரம் கேப்டன் மீன்ஸ் வெம்புருசம் கேப்டன். பேட்ஸ்மேன் உள்ள போங்க ப்ரோ. பேட்டர்ஸ் கொஞ்சம் வேகமா வந்துருங்க, ஃபீல்டர்ஸ் போயிட்டாங்க.
அங்க ஃபீல்டிங்கை செட் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் பேட்டர்ஸ் டைகர் 11 வெம்பூர்சம் கேப்டன். நான் தான் ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் வேகமா இறங்கிருங்க. கேப்டன் வாங்க கேப்டன். டைட்டன்ஸ் கேப்டன் வாங்க. உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைட்டன்ஸ் கேப்டன் டீ பிரஸ் போட்டு வாங்க. பரத் எத்தனை அடிச்சா வின்னு? அண்ணே 36 அடிச்சா வின்னுங்கண்ணே. யார் அடிக்கணும்? இருங்க இருங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நான் எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டேனா? ஆனா ஸ்கோரர் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2 மினிட்ஸ்ல அப்டேட் பண்றேன். பேட்ஸ்மேன் உள்ள போயிட்டு இருக்காங்க. அண்ட் ராக்கிங் ரைடர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. அண்ட் இப்போ சேஸ் பண்ண போறது எம்சிசி தாளம்பூர். bowler ஒரு ஓவர் தான் போடணும். லாஸ்ட் இயர் ஆடி சேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஸ்கோர் ஏன்னா எரரா? இன்னும் இவ்வளோ நேரமாக சொல்ல மாட்டேன்றீங்க. வேற என்ன டவுட் இருங்க நான் ஒரு சின்ன கால்குலேஷன் தான். இருங்க. யார் டாஸ்க் ஆனா 31 ரன்ஸ் தான் டார்கெட். ஸோ ராக்கிங் ரைடர்ஸ் 30 ரன் எடுத்திருக்காங்க மடையத்தூர். அண்ட் எம்சிசி தாளம்பூர் 31 ரன்ஸ் எடுத்தா வெற்றி. டாஸ் வின் பை டைட்டன்ஸ். திருப்பூர் பேட்டிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. டைகர் 11 கேப்டன். டைகர் 11 கேப்டன். ஓகே இங்க முதல் பால் ஒரு ஸ்விங் பேட்ல இருந்து நல்லா வந்தது. பண்ணிருக்காங்க. ஃபீல்டர்ஸ் ரெடியா இருக்காங்க. மேட்ச் முடிஞ்சதுமே நீங்க உள்ள போயிருங்க. ஓகேங்களா? அண்ட் வெற்றி பெற்ற டைட்டன்ஸ் கேப்டன், டாஸில் வெற்றி பெற்ற டைட்டன்ஸ் கேப்டன் அவர்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு வெள்ளி நாணயம் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவருப்புறம் பொறித்த அடிச்சாருங்க தூக்கி. பேட்ஸ்மேன் ரெடி. போரா பவுண்டரியா என்னது? ரெண்டு கை மேல Sixங்க. தூக்குனா அது 6ங்க. ஸோ இந்த நாளோட 7வது மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். எம்சிசி தாளம்பூர் பேட் பண்ணிட்டு இருக்காங்க. ராக்கிங் ரைடர்ஸ் டார்கெட்டா 31 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த மேட்சுக்கான டாஸ் போட்டிருக்காங்க. அடுத்த மேட்ச் டைட்டன்ஸ் அண்ட் டைகர் 11 திருப்பூர் வெர்சஸ் மாமல்லபுரம் வெம்புருஷம் குப்பம். ஸோ இந்த இரு அணிகள் தான் அடுத்ததாக விளையாட இருக்கின்றார்கள். அதில் வந்து டைட்டன்ஸ் திருப்பூரூர் டாஸை வின் பண்ணி பேட் பண்ணுவதா முடிவு செய்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே இது வைடு பால். டீசெண்டான ஒரு ரன்னிங். ஒரு மீடியம் பேசர் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுவும் ஒரு வைடு. ஸ்டார்டிங் ஒரு 2 நாள் நல்லா தான் போட்டாங்க. மாற்றி மாற்றி வைடாக போட்டுருக்குறாங்க. ஓ இதுக்கு பேர் கட்டர்ஸ். ஆஃப் ஓவர் நினைச்சாரு. பட் ஆனால் பால் உள்ள போயிருச்சு. ஓகே கால் சைடு போட்டதுனால அப்படியே காலோட காலம் அடிச்சிருக்காரு. ஆக மொத்தத்துக்கு அதுவும் ஒரு 6. இந்த ஓவரில் 2 6 வந்திருக்குது.
பால் இங்க போட மாட்டியா? ஓகே, ஓவர் முடிவில் ஸ்கோர் 14 26. அதுக்கப்புறம் ஒயிடெல்லாம் வந்திருக்குது. எல்லா கணக்கையும் சேர்த்து 14 இப்போதைக்கு. அங்கே ஸ்கோர் போர்ட் போடுற நம்ம நண்பர் ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மாற்றி அங்கே கொடை பிடிச்சிங்கன்னு வெயில் அங்கனக்குள்ளேயும் வந்து ஸ்கோர் கார்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கணேஷ் பிரதர் ரொம்ப நன்றி. அப்படியே கை தூக்கிடுங்க. இருக்கீங்களா? ஓகே. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 14 ரன்கள் எடுத்திருக்காங்க விக்கெட் இழப்பு என்று MCC தாழம்பூர். அண்ட் 24 பந்தில் 17 ரன் அடிக்கணும். இன்னும் 10 விக்கெட் வச்சிருக்காங்க. ஷார்ட்டிஷ் லென்த்து பட் டீசெண்டாக ஒரு சிங்கிள் ரொட்டேஷன். எனக்கு தேவையான ரன் ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு டீசெண்டாக கைக்கு வந்துருச்சு. மறுபடியும் ஷார்ட்டிஷாக போடப்பட்ட லென்த்து 2 பால். சூப்பர் அட்டெம்ப்ட் பின்னாடி. அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க இல்லையா கீப்பர் மூலக்காரங்க. நைஸ் சேஞ்ச் ஆஃப் மைண்ட், நைஸ் டிஸ்கஸ் ஆஃப் மைண்ட். ஓகே, மாற்றி ஷார்ட்டிஷா போட்டிங்கன்னா இந்த பால் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாம அடிச்சதுனால பின்னாடி 6ருக்கு பறந்துருக்குது. பாட்டை போடுங்க. ஓகே டீச்சர். ஓகே, கேட்சா 6. வேகமா ஓடினாரு. பட் ஆனா பால் முன்னாடி பிச் ஆயிடுச்சு. மிக்சிங்லயே பாட்டை முடிச்சு விட்டீங்களே. ஒரு ஸ்டெப் கூட போட விடாம. பொறுமை சாமி நல்லா பாட்டு வரும். மறுபடியும் ஷார்ட்டா கொஞ்சம் ஸ்லோவா அப் சைடில் போடப்பட்டாலும் ஒரு சிங்கிள். மீண்டும் ஷார்ட்டிஷா போடப்பட்ட வந்து பால். ஆகா, செம்ம ஃபீல்டிங் இங்க டீப்ல. நைஸ் ஸ்டாப். பால் அதுக்கேற்ற மாதிரி லைட்டா புஷ் ஆகி மேலே வந்துருச்சு. நல்ல ஸ்டாப். செருப்பெல்லாம் பறக்க விட்டு வெறுங்கால ஓடுறாரு. சூடா இருக்கு வேற மண்ணு. அண்ட் ஓவர். ஓகே ஓகேம்மா. ஸ்கோர் 24. லென்த் அடிச்சாலும் ஸ்லோவாக போடுறது வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியல. கஷ்டமா இருக்கு. MCC தாளம்பூர் 24 ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க முதல் ஓவர் முடிவில். டார்கெட் 31 ரன் தான். இன்னும் 7 ரன் எடுத்தால் வெற்றி. ஓ, கொஞ்சம் மேலே போய் கேட்ச் கையில். உடனே அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. கம்மியான ரன்கள் மட்டுமே தேவை. ஒய்டா, அதே தான் அம்பையர் சிக்னல் காமிச்சிருக்கிறாரு. ஒயிட். பதறாதீங்க, பந்து விழுங்கல.
ஓகே லோ பால் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு டாட் பால். ஆக்சுவலாக அந்த டீமில் நிறைய ஸ்லோ மீடியம் பேசஸ் இருக்கிறாங்கப்பா. நிறையா ஸ்லோயிஷாக போடுறாங்க. பட் அதில் கரெக்டாக மாட்டினா தான் உண்டு. ஸ்கோர் சின்னதுனால அந்த அளவுக்கு பேட்டிங் டீமுக்கு ப்ரெஷர் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாலியாக ஆடுறாங்க. கேட்ச் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அங்கிட்டு சுற்றி கடைசியில் வந்து பின்னாடி ஃபைன் லெக் சைடு போய் விழுந்துருக்குது. ஒரு ரன் கிராஸ் பண்ணிட்டாங்க. ஓகே நல்ல ஐடியா. கீப்பர் ரொம்ப துருத்துருன்னு இருக்கிறாருப்பா. இளம் கன்று பயம் மரியாதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. எங்கிட்டு போனாலும் திடீர்னு ஓடி போய் ஸ்டம்பில் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எறிகிறாரு ஒவ்வொன்றும். ஆனால் ஸ்டம்பில் தான் பட மாட்டேங்குது. கடைசி பந்து இந்த ஓவரில் 13 பால் இருக்கு, 4 ரன் அடிக்கணும். அதேதான். ஃபைனலி கெட்ஸ் a wicket. அந்த இளம் கன்றுக்கு கடைசியா கையில ஒன்று மாட்டி இருக்குது. ஹாப்பி ஃபார் ஹிம். போட சொல்லலாம் கீப்பர் நீங்க போட சொல்லலாம். கீப்பர் போட சொல்லுங்க. ஓகே நன்றி. ஸோ 12 பால் இருக்கு, 4 ரன் எடுத்தால் வெற்றி எம்சிசி தாளம்பூர் அணிக்கு. அடுத்த 2 அணிகளும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது என்ன மாதிரி கேட்சுங்க இது. சீரியஸ்லி நல்ல கேட்ச். ஆக்சுவலாக ஒரு லட்டு மாதிரி ஒரு கேட்ச்னு சொல்லுவாங்களே, அதான் அது. அண்ணன் ஒரு சிங்கிள் எடுக்கணும்னு பார்த்தாரு போல. அட் ஃபைனலி இந்த இளம் கன்றுக்கு இன்னொரு ஒரு விக்கெட்டு. ஓகே டிஜே. வா ஆஃப்லேயே தான்ப்பா போகிறாரு இப்போதைக்கு. நைஸ். போடுங்க. எஸ், அந்த இளம் கன்றுக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் உள்ள. அடடா அப்படி இந்த ஆஃப்ல தானே போட்டாரு. நைஸ். ஆஃப்ல ஒய்டு. மணியினர் டைட்டன்ஸ் சபா திருப்போரூர் வர்சஸ் டைகர் 11 வெம்புர்ஷம். இதில் பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை ரன் அடிக்கணும் பரத்? 4. ஆனா 3 விக்கெட் டக் டக் டக்னு விட்டாங்க. இப்போ 3 ரன் அடிக்கணும். 9 பால் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சான்னு கேட்டுக்கோங்கண்ணா. பிளேயிங் 11 ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுங்களா? ஆல் ஓகே. இந்த இளஞ்சிறுவனுக்கு இன்னொரு ஒரு விக்கெட். ஆஃப்லேயே போட்டால் விக்கெட் விழுகுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போதைக்கு.
ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டிஷா போட்டிருக்காரு முன்னாடி விட. இன்னும் 3 தான் அடிக்கணும் 8 பாலுக்கு. கேட்ச் இல்லையா, ஆள் இல்லங்க. ஓகே, நைஸ் பீஸ் ஆஃப் ஃபீல்டிங். கீப்பரா யார் பண்ணாலும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இந்த டீம்ல. ஓகே, ரொம்ப நேரமா ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, முடிச்சு விடு படையப்பா அப்படின்ற மாதிரி 6 அடிச்சு மேட்சை முடிச்சிருக்கிறாரு. அண்ட் லெக்கம்பேர் இன்னர் பீஸ் வந்த மாதிரி இருக்குது. திடீர்னு வெயில் அடிக்குதோ. சரி, வாங்க வாங்க வாங்க. எஸ், இப்போ இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச் நடந்தது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராக்கிங் ரைடர்ஸ் வெர்சஸ் எம்சிசி தாளம்பூர். அண்ட் 31 டார்கெட் செட் பண்ணாங்க. எம்சிசி 35 அடிச்சிட்டாங்க 4 ஓவர் முடிவில். இந்த டீமை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க. வெற்றி பெற்ற எம்சிசி தாழம்பூர் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். எம்சிசி தாழம்பூர் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அண்ட் அடுத்து ஆட இருக்கும் அணியினர் டைட்டன்ஸ் திருப்போரூர் வர்சஸ் டைகர் 11 வெம்புருசம். டைகர் 11 ஃபீல்டிங் டீம் உள்ள போயிடுங்க, ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. அண்ட் பேட்ஸ்மேன் ரெடியா இருங்க, ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. அண்ட் எம்சிசி தாழம்பூர் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எம்சிசி தாழம்பூர் அணியினர் எம்சிசி தாழம்பூர் அணியினர் அட்லீஸ்ட் இதுக்காகவாது வேகமா வாங்க. அண்ட் பரத், நீங்க மேட்ச் சம்மரி சொல்றீங்க பரத். ஓகேண்ணா, ராக்கிங் ரைடர்ஸும் எம்சிசி தாளம்பூரும் மேட்ச் இப்போ ஆடினாங்க. அண்ட் ராக்கிங் ரைடர்ஸ் 30 ரன் எடுத்தாங்க 5 ஓவரில். எம்சிசி தாளம்பூர் 35, 4 ஓவர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து முடிச்சிட்டாங்க. அண்ட் வின்னர்ஸ் எம்சிசி தாளம்பூர். பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு போயிடுங்க. சூப்பர். அண்ட் அடுத்த மேட்ச் நம்மளோட டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 சீசன் 2ல 2 அருமையான டீம்ஸ் ஆட போறாங்க. டைட்டன்ஸ் சபா திருப்போரூர்ல இருந்து அண்ட் டைகர் 11 மாமல்லபுரம். இந்த 2 டீம் தான் அடுத்து ஆட போறாங்க. பெற்ற எம்சிசி தாழம்பூர் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த அணியின் வெற்றிக்கு உதவிய செல்வம் 21 ரன்கள் எடுத்த செல்வம் மேன் ஆஃப் த மேட்ச் விருதை தட்டி செல்கிறார். வாழ்த்துக்கள் செல்வம்.